வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஈசன் திருவிளையாடல்கள் புரிந்த தலங்கள் ஏராளம். ஈசனே தாயாக வந்து பிரசவம் பார்த்த திருவிளையாடல் நிகழ்ந்த தலம் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவில். அதே போன்று ஈசன் அற்புதங்கள் நிகழ்த்திய தலங்கள் ஏராளம் உள்ளன. அப்படி ஒரு தலம்தான் மடவார் வளாகம். மதுரையிலிருந்து ராஜபாளையம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில். இத்தலத்தில் ஈசன் வன்னி மரத்தடியில் சுயம்புவாக எழுந்தருளி அருள்பாலித்து வந்தார். ஒருமுறை நிறைமாத கர்ப்பவதியான ஒருத்தி சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தனியாக தன் சொந்த ஊருக்கு பயணப்பட வேண்டியிருந்தது. ஆனால் அவளால் நடக்க இயலவில்லை. வலி அதிகரித்தது. தாகம் வாட்டியது. அப்போது வன்னிவனநாதர் நினைவுக்கு வர, சுவாமி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி வாய்விட்டு அழுதாள். தாயுள்ளம் கொண்ட ஈசன் சும்மா இருப்பாரா? அந்த பெண்ணின் தாய் வடிவிலேயே வந்து அவளை தாங்கி பிடித்து பிரசவமும் பார்த்தார். அந்த பெண் தாகம் தாகம் என்று சொல்ல நிலத்தை கீறி நீரை வரவழைத்து அவளுக்கு கொடுத்து அருளினார். தாகம் தீர்த்து அவள் சுயநினைவுக்கு வந்ததும் ஈசன் மறைந்தார். வந்தது ஈசனே என்பதை அறிந்து ஊராரும் உறவினரும் சிலிர்த்தனர். ஈசன் மருத்துவச்சியை போன்று வந்து பெண்ணின் வழி தீர்த்ததால் அன்று முதல் வன்னிவனநாதருக்கு வைத்தீஸ்வரன் என்கிற திருநாமமும் ஏற்பட்டது. படிக்காசு அருளிய ஈசன் என்றால் திருவிழிமிழிலைதான் அனைவரின் நினைவுக்கு வரும். ஆனால் இங்கேயும் ஈசன் படிக்காசு அருளி அற்புதம் நிகழ்த்தியுள்ளார். ஒருமுறை ஏழை அர்ச்சகரான நம்பியாருக்கு உதவ எண்ணிய வைத்தியநாதர் அவரின் கனவில் தோன்றி, தினமும் என் கோயில் வாயிற்படியில் உனக்காக பொற்காசுகள் இருக்கும், அதை பயன்படுத்தி அனுதினமும் எனக்கு பூஜை செய் என கூறி அருளினார். மறுநாள் கண் விழித்து பார்க்கையில் இறைவன் சொன்னது போல வாயிற்படியில் பொற்காசு இருப்பதைக் கண்டு மெய் சிலிர்த்தார் நம்பியார். இதுபோன்று மொத்தம் 24 திருவிளையாடல்களை இத்தலத்தில் அரங்கேற்றி இருக்கிறார் எம்பெருமான் வைத்தியநாத சுவாமி என்கிறார்கள் பக்தர்கள். அவற்றில் துர்வாச முனிவருக்கு சாப விமோசனம் தந்தது, அகஸ்தியரின் அகங்காரம் களைய தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் எடுத்து அருள் தந்தது, வழிபோக்கு முனிவர்கள் இருவருக்கு சிதம்பரம் நடராஜர் போன்ற நடன கோலத்தில் காட்சி கொடுத்தது, தன்னை நெக்குருகி வேண்டி வீணை வாசிக்கும் சகோதரிகள் இருவருக்கு மன்னரின் கனவில் தோன்றி பரிசு கொடுக்கச் சொல்லியது ஆகியவை மிகவும் முக்கியமான திருவிளையாடல்கள் என்கிறார்கள் பக்தர்கள். திருமலை நாயக்கருக்கு ஒருமுறை கடும் வயிற்று வலி ஏற்பட்டது. அப்போது இத்தலத்தின் மகிமையை அனைவரும் எடுத்துச் சொல்ல இங்கே வந்து ஈசனை வழிபட்டு சில நாட்கள் தங்கினாராம். சில நாட்களிலேயே நோய் குணமடைந்தது. இதனால் அதற்கு காணிக்கையாக மதுரையிலிருந்து இறைவனை தரிசனம் செய்ய வந்த பல்லக்கினை எம்பெருமானுக்கு தானம் செய்துள்ளார் திருமலை நாயக்கர். இன்றும் வைத்தியநாதர் சந்நிதியில் வைகாசி விசாகத்தின் போது நடைபெறும் பல்லக்கு ஊர்வலத்தில் திருமலை நாயக்கர் வழங்கிய பல்லக்கே பயன்படுத்தப்படுகிறது. இத்தலத்தில் இருக்கும் 3 கை 3 காலுடன் காட்சி தரும் சுரதேவருக்கு மிளகு சார்த்தி வழிபட்டால் நாள்பட்ட காய்ச்சல், தலைவலி, தோல் நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை. அதேபோல் தலத்தின் தீர்த்தத்தில் இருக்கும் மீன்களுக்கு உணவளித்தால் பூர்வீக பாவ சாபதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. இத்திருத்தலம் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. இத்திருக்கோவிலுக்கு மூவேந்தர்களும் திருமலை நாயக்கரும் திருப்பணி செய்துள்ளார்கள். திருமலை நாயக்கர் காலத்தில் உருவான மூலிகை ஓவியங்கள் இன்றும் அழியாமல் பல கதைகளை சொல்கின்றன. இத்திருக்கோவிலில் கொடிமரத்தின் முன்னர் இருக்கும் ஆமைக்கல் 7 அடி உயரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. மேலும் இத்திருக்கோவிலில் மூலவர் சந்நிதியின் மேற்கூரையில் வாஸ்து புருஷரும் 27 நட்சத்திரங்களும் இருப்பது தனிச்சிறப்பு. அதுபோல் இறைவி சிவகாமியம்மன் சந்நிதிக்கு முன்னே உள்ள மேற்கூரையில் சக்கரமும் 12 ராசிகளும் காட்சி தருகின்றன. இத்திருக்கோவிலில் பங்குனி மாதத்தின் முதல் 3 நாட்களிலும் புரட்டாசி வளர்பிறை பிரதோஷத்திலும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கருவறையில் விழுவதால் சூரியனே வைத்தியநாதரை பூஜிப்பதாக ஐதீகம் நிகழ்வுகிறது. இங்குள்ள அம்பாலை 7 அமாவாசைகள் விரதமிருந்து வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வரவு செலவு கணக்குகளில் பிரச்சனை இருப்பவர்கள் இக்கோவிலுக்கு வந்து மிருத்யுஞ்சய ஹோமம் செய்தால் நற்பலன்கள் உண்டாகும் என்கிறார்கள் பக்தர்கள்.
வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை வைத்தியநாத சுவாமி கோவில் சென்று வைத்தியநாதரை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.